ஈட்ஸ் சக்பாவத்லாவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது நூடுல்ஸ் இல்லை, இது அத்தோ ஸ்பெஷல். பர்மாலேயே ஃபேமஸான ஃபுட்டு. சென்னையோட நார்த் சைடில் தான் பர்மா இருக்குது. அங்கே ஸ்ட்ரீட்லேயே இந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அத்தோன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஜோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நைட்டே நான் ஊற போட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிடலாம். அதுக்காக தான் மிக்ஸி ஜாரில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடமா கொஞ்சமாக உப்பு, காஞ்ச மிளகா, கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் இது இவ்வளவும் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக ரைஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். அடுத்து கடலை மாவு கூட ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இது என்னன்னா ஒரு வடை ஷேப்பில் வரணும், அதுக்காக தான். இப்போ வந்து நான் சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு பதத்துக்கு வந்துடும். அடுத்து இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் இதை ஊற்றிட்டோன்னா ஒரு வடை ஷேப்பில் கொஞ்சம் முறுவலாக ஒரு மாதிரி பேஜோ மாதிரி ரெடி ஆகிடுச்சா. இப்போ வந்து பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இது சைடில் வச்சிடலாம். அதே எண்ணெயில் மறுபடியும் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு கூட இதை கூட வதக்கி அதுவும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நான் அது போடலை. நெக்ஸ்ட்டு அத்தோக்கு நூடுல்ஸ் டைப்பில் இருக்கிற பாஸ்தாவுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்து இன்னொரு வெறுமையாக உள்ள கடாயில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் பொட்டுக்கடலை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அத்தோ பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். உதிர்த்து விட்டுட்டு இன்னி தான் மிக்ஸிங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கையாலே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முட்டைகோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேஜோ வடை ரெடி பண்ணோம்ல, அந்த வடையும் நல்லா உடச்சி இதில் போட்டுக்கலாம். அடுத்து சால்ட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ரோஸ்ட் பண்ணியிருக்க டால் பவுடர் இருக்குல்ல, அந்த பொட்டுக்கடலை பவுடர், அதையும் இது கூட ஆட் பண்ணோன்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக. பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான சில்லி ஃப்ளேக்ஸு, அடுத்து ஃபைனலாக ஃப்ரைட் ஆனியன் யூஸ் பண்ணிக்கிறோம். எக்கு பேஜோக்கு புளி தண்ணி, அதுக்கப்புறம் கறி லீஃப் பவுடர், அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, பின்ன பூண்டும் வெங்காயம் ஃப்ரை பண்ணது, லெமன் வாட்டர், சால்ட் வாட்டர், இது இவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தான் நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜோ எக்கை வந்து கட் பண்ணிட்டோம். நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கறி லீஃபுக்கு பதில் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி அதை கூட வச்சுட்டோன்னா பேஜோ ரெடி ஆயிடும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து கறி லீஃப் பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேஜோவும் ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அத்தோ கூட இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது இது அங்கே பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் தண்டு சூப்பும் கொடுப்பாங்க, அதை நான் இது கூட ஆட் பண்ணலை. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.